அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 16/12/2025 மார்கழி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பமாகுது. முதல்ல செய்ய வேண்டிய குளியல் தாந்திரிகம் பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் இதை பார்க்கல அப்படின்னா தவறாமல் பாருங்கள். இரண்டாவது என்ன செய்வோம்? வாசத்தளிச்சு கோலம் போடணும். இந்த வாசத்தளிச்சு கோலம் போடுறதுல மார்கழி 30 நாளுமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா தரித்திரம் வறுமை என்ற பேருக்கு இடம் இருக்காது. இந்த மாதம் முழுவதுமே இல்லை என்ற சொல்லுக்கு உங்களுக்கு வேலையே இருக்காது. எல்லா பொருளுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எதுக்குமே தட்டுப்பாடு இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன சூட்சமம் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு ஒரு சிறிய அறிவிப்பு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இந்த மார்கழி 30 நாளுமே அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்குரிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது 30 கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர் சாபம் நிச்சயமாக நீங்கும். கர்ம வினை தீரும். அதை போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னால் வழிபாடுகள் மூலம் சரி செய்ய முடியலைங்க. எனக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருக்குது, எதிரி தொல்லை இருக்குது, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல, வீட்டில் வாஸ்து தோஷம், இது மாதிரி பிரச்சனைகளால் நான் ரொம்ப குழம்பி தவிச்சிட்ருக்கிறேன். இந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்பிக்கையோடு பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிங்க. கர்மவினை நிச்சயமா தீரும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த வாசத்தளிக்கிற சூட்சமம் அது மாதிரி இந்த பதிவை பெண்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா அன்பு கூர்ந்து இந்த மாதம் முழுக்க வாச நிறக்க தண்ணி தெளித்து கோலமிட்டு முடிந்த அளவு அதுக்கு கலர் பொடி கொடுங்க. பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. அந்த கோலம் போடுற இடத்துல தீபம் ஏற்றுங்க. இந்த கோலம் போடுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி முதல்ல வாசு தெளிக்கணும் இல்லையா? இந்த வாசு தெளிக்கிற தண்ணீரில் தான் இப்போ நாம் ஒரு சூட்சம தாந்திரிகத்தை செய்ய போகிறோம். அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்க? நல்லா பசுஞ்சாணமிட்டு மெழுகுவாங்க. பசுஞ்சாணம் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பசுஞ்சாணமிட்டு மெழுகி கோலமிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாங்க அந்த காலத்தில். இப்போ உங்களுக்கு ஒருவேளை பசுஞ்சாணம் கிடைத்தால் அதோடு சேர்த்து இந்த சூட்சமத்தை செய்யுங்க. பசுஞ்சாணம் கிடைக்கலங்க, நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறேன், இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? வாசலில் இருக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் தொடச்சி விடுவீங்க, அதாவது மூழ்கி விடுவீங்க. மூழ்கி விடுற தண்ணீரில் இந்த பொருளெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ நான் நிறைய பொருட்கள் சொல்கிறேன், அது மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் முன்னாடியே. இப்போ நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதில் ஏதோ ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருப்பதை வைத்து தெய்வத்தை மனதார மனமுருகி வழிபடுங்க. என்ன இருக்கோ 10 பொருள் சொல்கிறேன்னா 3 தான் உங்ககிட்ட இருக்கா, கவலையே படாதீங்க. அந்த 3 என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மனதார நீங்கள் தெய்வத்தை நினச்சி அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக தெய்வத்தின் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா நேர்மறை சக்தி அங்கே தான் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நேர்மறை சக்தி நீங்கள் ஏற்கனவே நினச்சிட்டீங்க, நான் நினைக்கிறது நடக்கும்னு. அப்படிங்கும்போது அதில் 10 பொருளில் 9 பொருள் இல்லைனா கூட கண்டிப்பாக அது நடந்தே தீரும். கவலை விடுங்க. இப்போ நீங்கள் இந்த வாசத்தளிக்கிற தண்ணீரில் கலக்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன? இது பெருமாளுக்குரிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் பெருமாளுக்கு பிடிச்ச பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் லவங்கம். இப்போ இது எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ நான் சொன்ன பொருட்களோடு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜவ்வாது, அது மாதிரி நறுமணம் மிகுந்த பொருள் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ, வசம்பு, இது மாதிரி பொருட்களெல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை கூட நீங்கள் தண்ணீரில் கலந்து நீங்கள் வாசத்தளிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு வரலாம். இப்போ நான் சொன்ன எல்லா பொருளும் என்னால் டெய்லி செய்ய முடியுங்க அப்படின்னா தாராளமாக கொஞ்சம் கொஞ்சம் சிட்டிகை அளவுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பொடியாக போட்டுக்கலாம். இல்லை எல்லாத்தையும் ஒட்டுக்க அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொடியை போட்டு வாசத்தளிச்சுக்கலாம். இதை நீங்கள் செய்யும் போது அதிலும் குறிப்பாக இதில் கொஞ்சம் பசுங்கோமியத்தை கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசுங்கோமியம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. பசுங்கோமியத்தையும் கலந்து வாசத்தளிச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடனும் தீரும். தங்கம் உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை முடிந்த அளவு இந்த மார்கழி எல்லா நாளுமே நீங்கள் கடைபிடிங்க. செல்வந்தராகும் யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். நம்மளுடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் லிங்க்கும் இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.